ரைட், கவனிங்க. நான் செய்தி எடுக்கல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சும்மா அந்த பொய் சொல்ற வேலையெல்லாம் நம்ம செட் ஆகாது. நான் இப்படி ஆயத்தப்படுத்திட்டு வந்தேன், அப்படி ஆயத்தப்படுத்திட்டு வந்தேன் அப்படின்னு. இந்த இன்னும் இன்னும் இன்னும்ன்ற வார்த்தை, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். நேற்று நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். ஸோ இன்னைக்கு வேர்ட் ஆஃப் காடே என்னன்னா இன்னும். இன்னும்ன்றத ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவீங்க? ஸ்டில் மோர். நீங்க நீர் மோர் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்டில் மோர். ஓகே, இன்னும் அப்படின்ற வார்த்தையே பிரசங்கம் பண்ண விரும்புறேன். ஒரு ஆமேன் வர மாட்டேங்குது. அல்லேலூயா. எனக்கு முதல்ல கர்த்தர் ஞாபகப்படுத்தின ஒரு சம்பவம். ஆல்வின் அண்ணா எப்படி இந்த பாடலை என்ன மனசுல நினைச்சு பாடுனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பாடலுடைய சாராம்சம் என்னன்னா, என்ன வந்தாலும் நான் துதிக்கிறத நிறுத்த மாட்டேன், என்ன வந்தாலும் ஜெபிக்கிறத நிறுத்த மாட்டேன், என்ன வந்தாலும் தேவனை பின்தொடர்றதை நான் என்ன பண்ண மாட்டேன், நிறுத்த மாட்டேன் அப்படின்றது தான் கான்செப்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? இப்போ மாற்கு நற்செய்திக்கு விரைந்து வாங்க. இப்போ மாற்கு 10ஆம் அதிகாரத்தில் நீங்க நன்றாக கவனிக்கணும். வேதத்தை திருப்பினவர்கள் வாசிக்கலாம். 46 சில வசனங்களை வாசிக்க கேட்போம். 46. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷரும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேரியாவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரனாகிய இயேசுவை வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். This is what I would like to tell you today. Still more. Amen. ஒரு பிச்சைக்காரன், ஒரு பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி, தன் சரீரத்தில் பலவீனம். அவனால் இயேசு என்கிற ஒரு நபரை அவனால் பார்க்க முடியாது. He couldn't see. ஆனா அவனுக்கு காது நல்லா இருக்குது. இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான். எப்படி கேள்விப்படுகிறான்? இந்த வழியாக தான் அவர் போகிறார் என்ற வார்த்தையை அவன் கேள்விப்படுகிறான். 47ஆம் வசனத்தில் கேள்விப்பட்டு என்று இருக்கிறது. கேள்விப்பட்டு அப்படின்னா யாரோ 2 பேர் பேசியிருக்காங்க. சார், உன் வாழ்க்கையில நீ பெரிய நன்மை ஒருத்தருக்கு செய்யணும்னு விரும்புனா இயேசு எங்க இருக்கிறாரு, எங்க போறாருன்றதை சொல்லிட்டீங்கனாலே போதும். இதை விட ஒரு பெரிய நன்மையை நீங்க இந்த உலகத்துல யாருக்குமே செய்ய முடியாது. ஏற்கனவே ஹீலிங் சர்வீஸ்ல கேள்விப்பட்டு அப்படின்னு நான் வாசிச்சேன். இப்ப 2வது கேள்விப்பட்டு யாரோ 2 பேர் பேசியிருக்காங்க. இயேசுன்ற ஒரு நபர் உண்டு. அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், நன்மையானவற்றை நமக்கு தருகிறவர். ஆகவே அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க பேசினதை கேட்டு ஒரு மனிதன் அந்த இடத்திலே வழி அருகே போய் உட்கார்ந்து அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஆவிக்குரிய ஜனமே கேள்வி. நிறைய நேரத்தில் இன்னைக்கு நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவைகள் அதிகரிக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். தேவனை தேடுகிறதை நாம் நிறுத்தி விடுகிறோம். தேவனிடத்தில் ஜெபிக்கிறதை நிறுத்தி விடுகிறோம். ஊழியம் செய்வதை நிறுத்தி விடுகிறோம். தரிசனம், அழைப்பு, அபிஷேகம், கிருபை
இவை எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டு ஃபெயிலியர் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை வைத்து நம்முடைய வாழ்க்கையை ஓட்ட தொடங்குகிறோம். தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். நேற்றைய தினத்தில் இரவு சங்கீதா அவர்கள் எனக்கு ஒரு வீடியோவை காட்டுறாங்க. அருமையான ரெய்னார்ட் போங்கி அவர்களை ஆண்டவர் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போக அனுப்பின பொழுது கொஞ்சம் காலம் தாமதிக்கிறார். அந்த காலம் தாமதிக்கிற அந்த நேரத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் வந்து சொல்றாரு, நீ என்னுடைய தரிசனத்தை கைவிட்டால் நான் உன்னை கைவிட்டு விடுவேன் என்று. அந்த இரவு அவர் மனைவியிடத்தில் போய் சொல்லுகிறார், உடனே நான் ஆப்பிரிக்காவுக்கு புறப்படுகிறேன். அவர் மனைவி சொல்றாங்க, இந்நேரத்துக்கு நைட் எங்கேயா போறீர், எப்படி போவீர், திடீர்னு கிளம்புறேன்னு சொல்றீரே, இன்னைக்கு ஒரு நாள் நைட் இங்க தூங்கும், நாளை நம்முடைய தரிசனத்தை ஊழியத்தை கவனிக்கலாம். He said, நான் இங்க இருந்த தேவன் என்னை கைவிடுறதுக்கு நான் விரும்பல, எனக்கு அழைப்பும் தரிசனம் தான் முக்கியம். அன்னைக்கு நைட்டே புறப்படுறாரு. அப்படி புறப்பட்டு போன மனிதர் தான் ஆப்பிரிக்கா தேசத்தை கலக்கிய ஒரு பெரிய தேவ மனிதனாக உருவெடுத்தார். சோ அபிஷேகம், கிருபை, தரிசனம் எல்லாரும் வாஞ்சிக்கிறாங்க. எனக்கு தரிசனம் கொடுங்க, எனக்கு அழைப்பு கொடுங்க, எனக்கு கிருபை கொடுங்க, எனக்கு வரங்களை கொடுங்க, வல்லமை கொடுங்க. கொடுத்து என்ன பண்ணீங்க? பக்கத்துல கை கொடுத்தார்ல, வாங்கி 2 வருஷம் ஆச்சு. அந்நிய பாஷையை வாங்கி 2 வருஷம் ஆச்சு. வியக்கான வரத்தை வாங்கி 2 வருஷம் ஆச்சு இல்ல, 5 வருஷம் ஆச்சு. ஒரு சொல்லுக்கு 10 வருஷம் ஆச்சு. சுகமளிக்கிற ஹீலிங் கிஃப்ட் பாஸ்டர் சபைக்குள்ள ஊழியத்தை நிறுத்தி எல்லாத்தையும் வெளியே அனுப்புறாருன்னு உடனே வதந்திகள் பரவியது. என்ன வதந்திகள் பரவியதுன்னா, எனக்கே சில கால்கள் வந்தது, என்ன எல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்க, என்ன எல்லாத்தையும் அமுச்சு விட்டீங்க, என்னமோ நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. ஒன்றும் நடக்கல. நான் என்ன சொல்றேன், இங்க பயன்படுத்துற இந்த வாயை கொஞ்சம் வெளியே பயன்படுத்தினா சபை வளரும், தரிசனம் வளரும், ஊழியம் வளரும். இங்க செலவழிக்கிற நேரத்தை கொஞ்சம் தேவ சமூகத்துல செலவழிச்சுன்னா இன்னொரு படி ஊழியத்துல வாழ்க்கையில எல்லைகள்ல நீங்க மேல போவீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இது. பர்த்திமைக்கு கண்ணுல தான் பலவீனம், காதுல பலவீனம் இல்லை. நீ காதையும் பஞ்சு வச்சு அடைச்சிட்டு உட்கார்ந்து இருந்தா சத்தத்தையும் கேட்க முடியாது. யாரோ 2 பேர் பேசுறத கேட்கிறவன் தான் பர்த்திமேயோ. தன்னுடைய வாழ்க்கையில அவன் கேட்கக்கூடிய ஒரு செய்தி, ஒரு நல்ல விசேஷம், இயேசு இன்றைக்கு இந்த பட்டணத்தை கடந்து போகிறார், நம் ஊரை கடந்து சிஎம் போகிறார் அப்படின்னு போது எல்லாரும் கரங்களை தட்டி அந்த லைன்ல போய் நின்று, பிரைம் மினிஸ்டர் வரார், லைன்ல போய் நிற்கிறாங்க. ஒரு தலைவர் வரார் அப்படின்னா அந்த தலைவர் நம்மளை கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தட் இஸ் குட், அவங்களுடைய எண்ணங்கள் படியே. ஆனா முதலமைச்சர் பார்த்தாரோ பார்க்கலையோ, பிரைம் மினிஸ்டர் பார்த்தாரோ பார்க்கலையோ, நான் போய் டாடா காமிச்சிட்டு வந்தேன், ஆமென், நான் போய் அதை செய்து கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு இந்த பட்டணத்தின் வழியாய் போகிறார் என்று கேள்விப்பட்ட போது டாடா காமிக்கிறதுக்கு போய் நிக்கல, ரசிகனா போய் நிக்கல, தொண்டனா போய் நிக்கல, ஒரு ஏக்கத்தோடு, ஒரு பாரத்தோடு, ஒரு பிச்சைக்காரன், ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதே, வாழ்க்கை இப்படி துன்பத்தில் இருக்கிறதே, எனக்கு என்ன கதி நடக்குமோ என்னன்னு தெரியலையே, அவரை பத்தி என்னென்னமோ சொல்றாங்களே, ஏற்கனவே அவர் குருடர்களை சுகமாக்கினவர் என்கிற காரியத்தை அவன் கேள்விப்பட்டிருக்கலாம், இயேசுவின் மூலம் அநேக வியாதிகள் சுகமாகிறதை அவன் கேள்விப்பட்டிருக்கலாம். எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு நன்மை நடக்காதா என்று சொல்லி ஆவலோடு அந்த இடத்துல போய் வாயில கூப்பிட ஆரம்பிக்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஃபர்ஸ்ட் எது இல்லையோ அதை நினைச்சு வருத்தப்படாத, எது இருக்குதோ அதை வச்சு ஊழியத்தை ஆரம்பி. இந்த பிரின்சிபலை நீங்க படிச்சிட்டீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. பீப்புள் எக்ஸ்பெக்டிங் அனாயிண்டிங் ஃப்ரம் காட், தேவனிடத்திலிருந்து கேட்கிறாங்க, எனக்கு இப்படி அபிஷேகத்தை கொடுங்க, கிருபையை கொடுங்க, வரங்களை கொடுங்க, வல்லமையை கொடுங்க. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? the least amount of the faith. அவனை போய் அதட்டினார்கள், கோபப்படுத்தினாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதட்டினவங்களை யார் தெரியுமா? யார் அதட்டினாங்க? சீசர்கள்.
ஏசப்பா கூட இருக்கிறவர்கள். அப்ப ஏசப்பாவுடைய தரிசனத்துக்கு தடையா இருந்தவன் யாரு சொல்லி பார்க்கலாம்? புறஜாதி கிடையாது, யூதன் கிடையாது, வேதபராகன் கிடையாது, பரிசேயன் கிடையாது. ஒருத்தனுக்கு நல்லது நடக்க போகுது, எங்கடா இவன் போய் ஆண்டவர்கிட்ட போனா இவனுக்கு சுகம் கிடைச்சிடுமோன்னு சொல்லி இவனுடைய ஆசீர்வாதத்தை தடுத்தான் பாரு, இவன் தான் முதல் டெவிலு. இந்த டெவிலை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கூடயே இருக்கும். நம்ம பெருக்குன்னா அதுவும் பெருக்கும், நம்ம வாச தொளிச்சா அதுவும் வாச தொளிக்கும், நம்ம சமைச்சா அது நம்ம கூட வந்து சமைக்கும். ஆமென். எல்லாமே அது செய்யும். தூங்கின உடனே தலையில கள்ள தூக்கி போட்டுரும். இது யூஸ் இல்ல. ஆவிக்குரிய சகோதரனே சகோதரனே கேள், என்னைக்கும் பிறருடைய அற்புதத்துக்கு குறுக்க நிக்காத, பிறருடைய ஆசீர்வாதத்துக்கு குறுக்க நிக்காத, பிறருடைய நன்மைக்கு குறுக்க நிக்காத, பிறருடைய தரிசனத்துக்கு குறுக்க நிக்காத, பிறருடைய அழைப்புக்கு குறுக்க நிக்காத, பிறருடைய கிருபைகளுக்கு எதிராக என்னைக்குமே நிக்காத. ஆமென். Everyone have a different opinion about Brother John Jabaraj or Pastor Alvin or anybody else. இந்த உலகத்துல எத்தனையோ ஊழியக்காரர்கள் மேல different opinions இந்த உலகம் பரப்பிக்கிட்டு இருக்குது. I never bother about anybody else. Criticism is not our ministry. Loving in Christ, கிறிஸ்துவுக்குள்ளே ஒருவரை ஒருவர் நேசிப்பதுதான் ஊழியம். ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதுதான் ஊழியம். ஆனா அதே சமயத்துல கடிந்து உபதேசித்தல் இருக்கணும். இப்பெல்லாம் பயமா இருக்குது. நேற்று போன வாரம் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். கடிந்து உபதேசித்ததுனால போதகர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள். ஆமென். காலம் எங்க போய்கிட்டு இருக்குது பாருங்க. இல்ல, ஒரு போதகர் கடுமையாக சபையை பரிசுத்தமா இருக்கணும் நடத்தினதுனாலேயே ஒரு போதகர் தலையணை அமைத்தி கொண்டிருக்கிறார்கள். நல்ல வேலை நம்ம சர்ச்சில் தலையணை வைக்கல, சின்னதுதான் வச்சிருக்கானுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம சபையில் இருக்கிற எல்லாரையும் நான் நம்புறேன், கண்டிப்பா நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க. ஆனா என்னைக்கு யாருக்கு எதிராக நிக்காத, யாருடைய தரிசனத்துக்கு எதிராக நிக்காத. ஏங்க, அவனுக்கு போய் கண்ணு தெரிஞ்சு அவன் நல்லானா அது எவ்வளவு பெரிய மகிமை, அது எவ்வளவு பெரிய சாட்சி. நீ ஏசப்பா கூட இருக்கிறவன் தானே, கொஞ்சம் யோசிச்சு பார் தம்பி, இதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அது எப்படி அவர்கள் பாடலாம், அதில் எப்படி அவர்கள் ஜெபிக்கலாம், அவர்கள் எப்படி கரங்களை வைத்து ஜெபிக்கலாம், அவர்கள் எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லலாம்? அப்ப உனக்கு என்ன பிரச்சனை? உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா? நேற்றைய தினத்துல பாஸ் எல் ஜோசப் பண்ணங்கிட்ட சங்கீதா பேசினாங்க கார்ல வரும்போது. நான் போயிட்டு வந்த அந்த ஊத்தங்கரைக்கு ஆகஸ்ட் 15 அண்ணன் போங்க அப்படின்றார். சகோதரி சொல்றாங்க, ஐயா அவர்கிட்ட எதிர்பார்க்கிற மாதிரிலாம் என்கிட்ட ஒண்ணும் இல்லை, எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுங்களா? சிஸ்டர், அண்ணன் மேல இருக்கிற கிருபை வேற, உங்க மேல இருக்கிற கிருபை வேற, நீங்க போங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். Don't compare your calling with anybody else. Don't compare your anointing with anybody else. Don't compare your faith and holiness with anybody else. Don't compare your prayer life with anybody else. நீ யாரோடையும் உன் ஜெப வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே, உன் அழைப்பை ஒப்பிட்டு பார்க்காதே, உன் கிருபையை ஒப்பிட்டு பார்க்காதே, உன்னுடைய தாளந்தை ஒப்பிட்டு பார்க்காதே. Here best students are there. சலோமி இருக்கிறான், நல்ல ஸ்கூல்ல படிக்கிறவன். அவள் இவ்வளவு மார்க் எடுக்கிறாள், இவள் இவ்வளவு மார்க் எடுக்கிறாள், இவள் இப்படி எடுக்கிறாள், அவன் இப்படி எடுக்கிறான் என்று அடுத்தவங்களை இவாலுவேட் பண்ணிட்டு இருந்தா அவளால படிக்க முடியாது. She must concentrate her studies. அவளுடைய படிப்பை அவ கான்சென்ட்ரேட் பண்ணணுமே தவிர அடுத்தவங்களை பார்த்து நடக்க கூடாது. பர்த்திமேயும், நீங்க நிறைய பர்த்திமேயும் உட்கார்ந்து இருக்கீங்க. 4 பேர் வந்து உன்னை பத்தி நெகட்டிவா பேசணும்னு கூப்பிடுறத நிறுத்திட்ட, ஜெபிக்கிறத நிறுத்திட்ட, ஆராதிக்கிறத நிறுத்திட்ட. இல்ல, திஸ் இஸ் நாட் எ மினிஸ்ட்ரி. ஊழியம் என்பது, கர்த்தருடைய பிள்ளைகள் என்பது பிரச்சனைகளை பார்த்து துவண்டு போவதல்ல. வேதத்தை திருப்புங்கள். உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்க எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஏங்க இப்படி காலங்காத்தால ரொம்ப சோகமா துக்கமா எது இழந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்களே? என்ன பிரச்சனை? எங்க என்னங்க பிரச்சனை?
நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இப்போ ஒரு வீடியோ போடுவோம், அந்த பார்க்கும் போதே உனக்குள்ள இருக்கிறதுல வெளியே போகும். என்னோட விசுவாசம் அது. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க, ஒரு நன்றி சொல்லுங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆமென். 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அக்கா வாசிங்க. அல்லேலூயா. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி இன்னும் ஜெபிப்பேன், ஸ்தோத்திரம் செலுத்தினான். இன்னும் ஸ்தோத்தரிப்பேன். ராஜா கையெழுத்து போட்டார், ஜெபிக்கிறவன் எல்லாம் அரெஸ்ட் பண்ண. வர்ற நாட்களில் இந்தியாவில் இந்த நிலைமை வரும். இப்பவே பல மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம், சுவிசேஷம் அறிவிக்க கூடாது, டிராக்ஸ் கொடுக்க கூடாது, சபைகள் கட்டக்கூடாது, சபைகள் கூடக்கூடாது, நிறைய வரும் சார். இனி நிறைய வரும். இன்னும் கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்தில் சந்திக்க போகிற பாடுகள், உபத்திரவங்கள் அதிகமாக இருக்கிறது. வருகிற காலங்கள், இனி வருகிற தலைமுறைகளுடைய சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்க முடியும். எங்கு பார்த்தாலும் துன்பம், எங்கு பார்த்தாலும் நெருக்கம், எங்கு பார்த்தாலும் வேதனை, எங்கு பார்த்தாலும் திருச்சபைகள் மூடப்படுகிறது, மிஷனரிகள் அடித்து கொல்லப்படுகிறார்கள். நீதிமன்றங்கள் இன்னைக்கு அதனுடைய தன்மைகளை மாற்றிக்கொண்டு விட்டது. அதான் உண்மை. அரசாங்க அதிகாரிகள், ஒரு கலெக்டரேட்ல இருந்து, காவல்துறையிலிருந்து, வருவாய்த்துறையிலிருந்து, எந்த துறையில போனீங்கன்னாலும் துரைக தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. துரைகனா யாரு? அவனுடைய கொள்கை கோட்பாட்டு கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கான். ஆமென். அல்லேலூயா. இந்திய அரசியலமைப்பு சட்டமே இன்னைக்கு அதை பிராக்டிஸ் பண்றதே மிகப்பெரிய டஃப்பான ஒரு சிச்சுவேஷன். தானியேலுக்கோ அதை பத்தியில கவலை இல்லை. என்ன பண்ணுவ? சாகடிப்ப, அடி, கொல்லு, துன்பப்படுத்து, கஷ்டப்படுத்து. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பரிசுத்த ஆவியானவரோடு கூட பேசுறாரு. ஒருத்தன் அதட்டனா, ஒருத்தன் மிரட்டினான உடனே அந்த இடத்தை நிறுத்திட்டோம். 6 வருஷம் நம்ம ஊழியத்திலே அதை பார்க்கிறோம். சபை மக்கள் சோர்ந்து போயிட்டாங்க. ஆமென். அதான் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன். பிரச்சனைகளை கண்டு விலகி போகிறவன், பயந்து போகிறவன் ஒரு ஆவிக்குரிய தன்மைக்கு அது சரியில்லை. முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம். என்ன மீறி நடந்துச்சு? ஜபிச்சதுனால அவனை தூக்கி கொண்டு போய் சிங்க கபியில போட்டாங்க. சிங்க கபியில போட்டு அவங்க நினைச்சாங்க சிங்கம் கொன்றும் அப்படின்னு. ஆனா போட்டவனை தான் சிங்கம் கொண்டுச்சே தவிர இவனை சிங்கம் கொல்லல. அது நிமித்த வர்ற எந்த பாடம், இங்க பாருங்க, கர்த்தருக்காக நீ கஷ்டப்பட்டு கர்த்தருக்காக வைராக்கியம் நின்னு அதுல வர்ற எந்த பாடா இருந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்கு தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் வேணும். நீ வேலை செய்யற இடத்துல நெருக்கப்படலாம். ஐயோ ஜெபிக்கிறாங்க, அதனால என்னை ஒதுக்கிட்டாங்க பாஸ்டர். சிலரை ஊரை விட்டு ஒதுக்கிடுவாங்க. என் குடும்பத்தில் என்ன ஒதுக்குனாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன். உடனே எங்க மாமா வீட்டுக்கு போனேன். டீ கொண்டு வந்தாங்க, சாப்பாடு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. எங்க அத்தை, என்னுடைய மாமா சொன்னார், பெந்தகோஸ்தேக்காரன் அல்லேலூயா கூட்டத்துக்கு போயிட்டான், உனக்கு இன்னும் அதுக்கு சாப்பாடு, எந்திரிச்சு வெளியே போடா அப்படின்னு. எங்க அத்தை கொண்டு வந்த சாப்பாடு கொண்டு போயிடுச்சு. நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். 20 வருஷம், 25 வருஷம், இப்ப 30 வருஷம். எந்த கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டாங்க, எந்த சாவுக்கு கூப்பிட மாட்டாங்க, ஏவன் செத்தாலும் கூப்பிட மாட்டாங்க, பொழைச்சாலும் கூப்பிட மாட்டாங்க, எதுக்குமே கூப்பிட மாட்டாங்க. ஆனா நானா தெரிஞ்சா நானே போயிட்டு வருவேன். அவ்வளவு ஒரு வைராக்கியம், அவ்வளவு ஒரு வைராக்கியம். ஆமென். 12 வருடங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, காலி கட்டடங்கள், இந்த மாதிரி மண்ணு கல் எங்கேயா போட்டு வச்சிருந்தாங்கன்னா அந்த கல்லு மேல ஜல்லி கல்லு லோடு கொட்டியிருக்கான்.
ஒரு வீட்டுல அந்த வெளியில அந்த ஜல்லிக்கல்ல படுத்து தூங்கி இருக்கேன். டென்ஷன்ல பயங்கர கோபம் ஆண்டவர் மேல. இந்த ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கவும் மாட்டேன்றார், உயர்த்தவும் மாட்டேங்கிறார், சாகடிக்கவும் மாட்டேன்றார், வாழவும் விட மாட்டேன்றார். நான் போய் கல்லறையிலேயே படுத்துக்கிறேன், சுடுகாட்டிலேயே படுத்துக்கிறேன், அங்கேயே போய் படுத்துக்கிட்டேன். இப்பதான் கிரிமிட்டோரியம்ல உங்களுக்கு எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி காம்பவுண்ட்லாம் கட்டி, அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. கல்லறையெல்லாம் காலியாக தான் கிடக்குனால நம்ம வீட்டுல கூட சிமெண்ட் தர தான் போட்டிருப்போம். அவன் கல்லறைக்கு மார்பிள் கிரானைட்டும் போட்டு வச்சிருப்பான். நம்மள என்னைக்கு கிரானைட்ல படுத்து தூங்குறது? என்ன ஒரு யோசனை பாருங்க. எனக்கு போய் படுத்து தூங்கி இருக்கிறேன். நான் நினைச்சேன் காலையிலுக்குள்ள ஏதாவது பேய் பிசாசு நம்மளை கொன்றும் அப்படின்னு. கண்ணை முழிச்சு பார்த்தா டிங்குன்னு முழிச்சு பார்த்தா ஒண்ணு நம்மள பேயும் வரல, பிசாசும் வரல, எதுவுமே பக்கத்துல வரல. சுடுகாட்டுல படுத்திருக்கிறவனே பிசாசு தொட மாட்டேன்னு உன்னை வீட்டுல பெட்ரூம்ல ஏசி போட்டு கதவு சாத்தி படுத்திருக்கு, உன்னை வந்து பிடிச்சி இழுக்குதாக்கும். உனக்கு அவ்வளவு பயமா? விசுவாசியா நீ அன்பு சகோதரியே? இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய தன்மையோடு நின்னு பேசுறேன். தானியேலை தூக்கி சிங்ககபியில போட்டாங்க, என்ன பண்ணுச்சு? ஒண்ணும் பண்ணல. அப்படி செத்தா சாவரம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, என்னால 4 சிங்கத்துக்கு பசி ஆறுதுன்னா சந்தோஷம் விடு, அடுத்தவங்க பசியை தீர்த்த சந்தோஷத்தோட என் உயிர் போகட்டும். சுவிசேஷம் அறிவிக்க போக மாட்டேன்ற, ஜெபிக்க மாட்டேங்கிற, சத்தியத்தை சொல்ல மாட்டேங்கிற. ஆனா காலம், இடம், பொருள், ஏவல் பார்த்து நடக்கணும், ஞானமா இருக்கணும். தானியேல் கிட்ட வைராக்கியம் மட்டும் இல்ல, தானியேல் கிட்ட தேவ ஞானம் இருந்துச்சு, தேவனுடைய வழி நடத்துதல் இருந்துச்சு. ஏங்க அதே எடுத்து வாசிச்சீங்கன்னா, அமேன், அதே அதிகாரத்துல அமேன், ராஜா வந்து கேட்கிறார். என்னன்னு கேட்கிறாரு? என்ன ராஜா, என்ன தானியேலே, தேவன் தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? 20ஆம் வசனத்துல, 21ஆம் வசனத்துல, சிங்க கபியில நின்று ராஜாவே நீர் வாழ்க என்று சொன்னான். That is the true faith. அந்த ராஜாவை பார்த்து நீ நாசமா போவ, ஒன்னு இல்லாம போயிடுவ, விளங்காம போயிடுவ, அடுத்த எலெக்ஷன்ல நீ வரமாட்டடா, எனக்கு விரோதமா நின்னதுனால உன் ஆட்சி நாசமா போகுமடா, உன் மேல அமலாக்கத்துறையில பல கேஸ் வந்து நீ ஜெயிலுக்கு போவடா. இப்படியா ஜெபிச்சான் தானியேலு? இல்ல, தன்னை சிங்க கபியில போட்ட ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், வாழ்க வாழ்க. ராஜா, நீங்க சிங்க கபியில போட்டதுல எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு ராஜா. என்ன தெரியுமா? இது வரைக்கும் அதுதான் சிங்கம்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா ஒரிஜினல் யூத ராஜ சிங்கம் என் தேவன் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். இதை விட ஒரு பெரிய சிங்கம் உயிரோட இருக்குது. அல்லேலூயா. அது சொல்றாரு பாருங்க, என்னை சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளுடைய வாய்களை கட்டப்பட்டார். எதிர்ப்பு வரும்போது, பிரச்சனை வரும்போதுதான் நம்முடைய தரிசனம் இன்னும் மெருகேற்றப்படும், நம்முடைய அழைப்பு இன்னும் உறுதியாக்கப்படும், நம்முடைய அபிஷேகம் இன்னும் ஷார்ப்பாக பட்டயமாக தீட்டப்படும். எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பங்கள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், பாடுகள், தனிமைகள் நம்முடைய வாழ்க்கையில வருதோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை அது தலைகீழா மாற்றும். சிஸ்டர், பயந்துட்டீங்களா? சூழ்நிலைகளை கண்டு பயந்துட்டீங்களா? பிரச்சனைகளை கண்டு பயந்துட்டீங்களா? சில இடத்துல பாஸ்டர் அமில்ராஜ் அமைதியா போவார். எதுக்கு தெரியுமா? போலீஸ் சும்மா பதுங்காது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரியான நேரத்துல பாயும். புரியுதா? ஆனா சமய சந்தர்ப்பம் பார்த்து அமைதியா, தேவ பிள்ளைகள் தேவ ஞானத்துல இருக்கணும். ஆனா கவனிச்சுக்கோ ஒரு விஷயத்த, எந்த அளவுக்கு உன்னை அதற்றானோ அதை விட அதிகமா எழும்பி நின்னா மட்டும்தான் இந்த உலகத்தை உன்னால ஜெயிக்க முடியும். இங்க பிரச்சனை பிரச்சனை உடனே நான் இனிமேல் இந்த சபைக்கு வரமாட்டேன், இந்த சபையில இருக்கிற யாருக்குமே என்ன பிடிக்கல, என்ன பார்த்து பொண்ணு பார்த்து சபையில இருக்கிறவங்க கல்யாணமா பண்ண போறாங்க உன்னை பிடிக்கணும் பிடிக்கலன்றதுக்கு. ஆமென். யாருக்கு பிடிக்கணும்? கர்த்தருக்கு பிடிக்கணும். நீ யாரை பிரியப்படுத்தணும்? கர்த்தரை பிரியப்படுத்தணும். நீ யாருக்காக வாழணும்? கர்த்தருக்காக வாழணும். பாஸ்டர் அமுல்ராஜ் உன்னை புகழணும் வாழாத. டாக்டர் சங்கீதா உனக்கு நல்ல வெரி குட் பிரதர் சொல்லுவாங்க, வாழாத. That is not true calling. That is not true ministry. Hallelujah. Hallelujah. 3ஆம் அதிகாரத்தை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆமென். 3ஆம் அதிகாரத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோக்கு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? தாழ விழுந்து பணிந்து கொள்ளணும்.
அல்லேலூயா. தாழ விழுந்து ஒரு சுரூபத்தை செய்து வைத்து விட்டு இத வணங்கணும், இத வணங்கலனா உங்களை தூக்கி அக்னியில போட்டுருவேன் அப்படின்னு. அல்லேலூயா. ஒரு பயங்கரமான ஒரு ஃபெய்த் போராட்டம் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம். இங்க காலில் விழுந்தா இங்க நெருப்புல வேக மாட்டோம், ஆனா அங்க வேகுவோம். அங்க வேக கூடாதுன்னா இங்க நெருப்புல தூக்கி போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லு. இதுதான் சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோவுடைய விசுவாசம். அல்லேலூயா. என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயோ, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். அப்படியே தப்புவிக்காவிட்டாலும், இது அவிசுவாசமான வார்த்தை இல்ல, அப்படியே விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உங்களுக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் அவருக்காக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த படைக்கப்பட்டவர்கள். Dear beloved brother sister, நீ யாருக்காக படைக்கப்பட்ட? நீ யாரை சந்தோஷப்படுத்தணும், யாரை பிரியப்படுத்தணும்? என்ன நேபுகாத் நேச்சர் என்ன பண்ணுவ? தலையை தானே எடுப்ப, எடுத்துக்கோ. கிறிஸ்துவ மார்க்கம் 2000 வருடங்கள் எத்தனையோ தலையை பரிசா கொடுத்து வளர்ந்த ஒரு மார்க்கம். அல்லேலூயா. எத்தனையோ மிஷனரிகள் மரித்தார்கள், இரத்த சாட்சியை மரித்திருக்கிறார்கள். கவலைப்படாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உயிரோட வாழ்ந்து பிளட் இல்லாம அனிமிக்காய் சாகிறதுக்கு இருக்கிற கொஞ்சம் ரத்தத்தை சிந்தி தேவனுக்காக செத்தாலும் பரவாயில்ல. ஆமென். அல்லேலூயா. வீரனுக்கு ஒரு முறை தான் மரணம், கோழைக்கு அனுதினமும் மரணம். விசுவாசிக்கு, நல்ல விசுவாசிக்கு ஒரு மரணம் தான் பக்காவா. இன்னும் துதிப்பேன், இன்னும் ஆராதிப்பேன், தானியேலை போல இன்னும் ஜெபிப்பேன். செய்வீங்களா? இந்த குரலை கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. செய்வீங்களா? செய்யுங்க, தயவு செய்து செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி நல்ல உற்சாகமா அக்னி சூளையில தூக்கி போட்டாங்க. என்ன நடந்துச்சு? அவர்களால் எதுவும் செய்ய முடியல. அங்க சிங்கம் சும்மா இருக்குது, இங்க நெருப்பு சும்மா இருக்குது. ஏன்னா கர்த்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் வேலை செஞ்சுட்டு இருக்குது, மற்றதெல்லாம் அடங்கிரும். ஆமென். பக்கத்துல கை கட்டி சொல்லுங்க, எதையும் தாங்கும் எதையும் வேண்டும், எதையும் அடக்கும் ஜெபமும் உனக்கு வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. See how great God. டாக்டர் சங்கீதாவை என்னையும் பார்த்து நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. என்ன இந்த அம்மா வேற மாதிரி இருக்குது, இவர் வேற மாதிரி இருக்கு, வேற வித்தியாசமான ஒரு ஆள், தெரியாம கல்யாணம் பண்ணிட்டாங்களோ இவங்க அப்படின்னு. நானும் அவங்கள மாதிரி ஒல்லியா அழகா சிம்பிளா கல்யாணம் போட்டாலும் நீங்க பாருங்க, ரொம்ப சின்ன வயசுல ரொம்ப அழகா தான் இருந்தேன். ஆமென். 24 மணி நேரம் துரத்துறது இந்த பிசாசுகளை தான். பிரசங்கிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் மக்களுக்கு, அதுலயும் பாதி பிசாசு ஆயிடுச்சு. என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. போற இடம் வர்ற இடம். இந்த வாரம் 3 நாள் ஒசூர்ல இருக்கிற வெள்ளி சனி ஞாயிறு கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரை, திருப்பத்தூர், இந்த சைடு இருக்கக்கூடிய வாணியம்பாடி அல்லது எந்த சைடுல இருக்கிற மக்களா இருந்தாலும் அந்த 3 நாள் இந்த வாரம் அருமையான பாஸ்டர் அவர்களுடைய மத்திகிரி கூட்டு ரோட்டிலே பாஸ்டர் ஜோசப் அண்ணன் சர்ச்சில் 3 நாட்கள் விடுதலைக்காக வரலாம், சந்திக்கலாம். அங்க கால் பண்ணி அவங்க கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி வாங்க. ஐ எம் ரெடி. 3 நாள் கன்வென்ஷன் போவேன். ஃபர்ஸ்ட் டே என்ன தெரியுமா சொல்லுவேன்? அவ்வளவு லேசில் இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். ஆமென். அங்க இருக்கிற மக்கள் சொல்லுவாங்க, ஆளுக்கும் உங்களுக்கு மேல இருக்கிற அபிஷேகத்துக்கும் நீங்க பேசுறது எதுக்குமே சம்பந்தமே இல்லையா பாஸ்டர்? சம்பந்தம் இருக்கக்கூடாது. என் பவர் என்னன்னு சிங்கத்துக்கு தெரியும், என் பவர் என்ன நெருப்புக்கு தெரியும். அந்த மாதிரி என் பவர் என்னன்னு சுத்தி இருக்கிற ஆவி கிட்ட போய் கேட்டுப்பாரு. அல்லேலூயா. பொல்லாத ஆவிக ஊரை சுத்திட்டு இருக்குதுல, அதுகிட்ட போய் கேளு இந்த ஆள் எப்படின்னு சொல்லி. அது சொல்லும், நெருப்பு அவங்கிட்ட போயிடாத. ஆமென். உன்னை பத்தி என்னம்மா சொல்லும்? யோசிச்சு பாரு. உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் தேவனுக்கு பயந்தவனும் ஆகிய
என் தாசனாகி யோபின் மேல கவனம் வைத்தாயோ. கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். நீ என்ன பண்ற? ஒரு சின்ன பிரச்சனை ஊழியம் வேணாம், நான் இனிமேல் வர மாட்டேன், நான் இனிமேல் செய்ய மாட்டேன், நான் இனி சர்ச்சுக்கு வர மாட்டேன். ஓ, எனக்கு மொய்தீன் ஒரு வாத்தியார் இருந்தார் ITI படிக்கும் போது. அந்த வாத்தியார் என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். அவர் ஸ்டூடெண்ட் என்னைக்குமே கண்டிக்க மாட்டார். வெரி குட் ஸ்கில். அந்த மாதிரி ஒரு சாரை பார்க்க முடியாது. ஆனா அவர்கிட்ட போய் சும்மா தான் சொல்லுவோம், தாத்தா செத்துட்டாரு, சாகட்டும், நாளைக்கு வர முடியாது, வராத, போயிட்டுமா, ஓ வா இரு, என்னமோ பண்ண, 5 மணி ஆயிடுச்சு நான் போயிடுவேன் அப்படின்னு ஒரு சிரிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ படிச்சா படிக்காட்டி என்ன, இருந்தானா இல்லாட்டி என்ன, செத்தானா பொழைச்சா என்ன, எனக்கு பொண்டாட்டி புள்ள இருக்குது, 5 மணிக்கு நான் போய் என் பொழப்ப பாக்குறேன். என் வாத்தியாருடைய தரிசனம் அது. அவர்கிட்ட நான் ஒரு தரிசனத்தை படிச்சுக்கிட்டேன். அந்த தரிசனம் என்ன தெரியுமா? சபைக்கு வந்தாவா, கோச்சிட்டு போறியா போய்க்கோ, இருக்கிறியா இரு, நடக்கிறியா நட, உனக்காக ஜெபிக்கிற, உனக்காக பரிந்து பேசுற, உனக்காக செய்யற, ஊழியம் பண்றியா பண்ணு, இல்ல எனக்கு இந்த ஊழியம் வேண்டாம், ரைட் கிளம்பிக்கோ. என்ன பண்ண முடியும்? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அம்மா என்ன பண்ணும், சங்கு வச்சு ஊத்தும், பாட்டில் வச்சு ஊத்தும், எல்லாம் வாயில, அது வாய் துப்பும் அந்த குழந்தைங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணு தெரியுமா? தூக்கி தொட்டில போட்டு 2 ஆட்டி விட்டுட்டு போயிரு. எதுக்கு தெரியுமா? கொழுப்பு உனக்கு. என்னைக்கு பசிக்குதோ நீ ஆளு, அப்ப நான் வந்து உன்னை பாத்துக்கிறேன். நல்ல அம்மா ட்ரெயின் பண்ணும். அப்படிதான் ஆட்டோமேட்டிக்கா அதுவே வீர் வீர்னு கத்தும். அடுத்து அதுக்கு ஃபீட் பண்ணும். This is the same procedure சபையிலையும். சார் ஃபர்ஸ்ட் கால், மார்க்கெட்டிங்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் கால் இஸ் a business call, second call is a reminder call, there is no third call. ஆமென். பிசினஸ்ல இருக்கிறவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கோ. என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? ஒரு முறை சொல்லுவேன், அமைதியா இருங்க, ஒழுங்கா இருங்க, பர்மிஷன் கொடுக்குற, சந்தோஷமா இருங்க, சண்டை போடாதீங்க, கோச்சிக்காதீங்க, ஒழுங்கா இருக்கு. 2வது வார்னிங் கொடுப்பேன். 3வது வார்னிங் கிடையாது, உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வரும். நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா நம்முடைய நாட்டுடைய சிஎம்மா இருந்தாங்க. விடிஞ்சு காலையில் 8 மணி நியூஸ்ல தான் தெரியும். அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? நீக்கப்பட்டார்கள்லாம் இல்ல, விடுவிக்கப்பட்டார்கள். புரியலையா உங்களுக்கு? ஆமென். வேற வழியே இல்ல. உலகத்துல ஒரு கட்சி நடத்துறவங்களுக்கே டிசிப்ளின் ஒழுக்கம் இல்லைன்னா விடுவிச்சிருவேன்னு சொன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு ஊழியம் பண்றேன்னா அதை விட மேன்மையா ஸ்ட்ரிக்டா இருந்தா தான் பண்ண முடியும். ஆமென். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சாமி, நீ தப்பு பண்ணும்போது உன்னை கண்டிக்கணும், அதை நீ நல்லது செய்யும்போது உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுறது நானா தான் இருப்பேன். புரியுதா? எனக்கு தேவை ஆத்மா பரலோகத்துக்கு போகணும். நீ நல்ல ஒரு சோலா வளர்ந்து ஒரு நல்ல தலை சிறந்த தலைவனை இந்த உலகத்துல வளரணும். இந்த பிள்ளைகளை எல்லாம் திட்டுறேன், இந்த பசங்களை எல்லாம் திட்டுறேன். ஆனா அதே சமயத்தில் அவங்க வளர்ந்து வரும்போது அவங்களை என்கரேஜ் பண்றேன். ஒரு தகப்பனுடைய இறுதியத்தை புரிஞ்சுக்க முடிஞ்சா புரிஞ்சுக்கோ. தலையானிய நம்பிராத, தலையான மந்திரத்தையும் நம்பிராத, எதுவுமே உனக்கு கை கொடுக்காது. கர்த்தரை நம்பு, கர்த்தரை நோக்கி பாரு, கர்த்தரை தேடு. 1000 பேர் உன் காதுல 1000 சொல்லுவான். யோபு காதுல போய் யோபு மனைவி என்ன தெரியுமா சொன்னா? இதெல்லாம் உனக்கு தேவையா? இந்த கஷ்டம் எல்லாம், இந்த பாடுகள்லாம் உனக்கு தேவையா? தேவனை தூசிச்சு ஜீவனை விடலாம் இல்ல? இன்னும் துதிப்பேன். யாரு? சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ. இன்னும் ஜெபிப்பேன் தானியேல். இன்னும் கூப்பிடுவேன் பர்த்திமேயு. அல்லேலூயா. இன்னும் நம்புவேன். யார் தெரியுமா? யோபு. பக்கத்துல கை குடிச்சு, பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசாத. எத்தனை பேருக்கு இந்த தில் இருக்கு? இந்த வார்த்தைய எனக்கு சொல்ல தில் இருக்குன்றவங்க மட்டும் உங்க கரங்களை உயர்த்துங்க. சச்சோ, நிறைய காணுமே கையே. பாஸ்டர், இந்த வார்த்தையை சொன்னா பல்லு பாடுலாம் போயிடும், அடி பின்னி எடுத்துருவாங்க என்னைய அப்படின்றீங்களா? யோபுக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? பொண்டாட்டி கையில செத்தாலும் சாவரண்டா, பிசாசு கையில சாக மாட்டேன். பைத்தியக்காரி மாதிரி பேசாத.
தேவனுடைய கையில நன்மையை பெற்ற நாம் தீமையை போயிட்டு அந்த பொம்பளை கோச்சிட்டு அவனுடைய சுவாசம் அவளுக்கு வேறுபட்டது என்று யோபுல வாசிக்கிறோம். வேறுபட்ட சுவாசம் 42 வந்து சேர்ந்தது. சமைத்து கொடுத்தது, சாப்பாடு கொடுத்தது, ஜூஸ் போட்டு கொடுத்தது, காஃபி போட்டு கொடுத்தது, பிள்ளைகளையும் பெற்று கொடுத்தது. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம்லாம் அப்படிதான். அல்ல போகும். நீ கர்த்தருக்கு உறுதியா நீனா ஆட்டோமேட்டிக்கா அது வரும். பக்கத்துல கை கொடு சொல்லு, போகுது கழுத, திரும்பி சரி பண்ணி கொண்டு வரது கர்த்தருடைய வேலை. ஆமென். கழுதைக்கு பின்னால் நீயும் போனீனாக்கா அது எட்டி ஒதைக்கும். கவனமா இரு. உனக்கு கட்டி வச்சது ஒரு கழுதுன்னா அதுக்கு பின்னால போகாது, அது மேலே ஏறி உட்கார்ந்து ஓட்டி பழகிக்கோ. புரியல? நீ கழுதைக்கு பின்னாலே போனீங்கன்னா அது பக்கு பக்குன்னு உதைக்கும். தெரியாம கழுதையை கட்டிட்ட அப்படின்ற ஒரு அலிலியோ சொல்லுங்க. நல்ல வேலை சங்கீத வாய் திறந்து ஆஃப் ஆயிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உண்மைதான். இயேசுவுக்கு ஒரு கழுது தான் நான். என்ன அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க ஒரு நாளைக்கு 100கணக்கான பேஷண்ட பாக்குறவங்க. மொத்த ஹாஸ்பிட்டல் அவங்க சொன்னா கேட்காத பேஷண்டே கிடையாது. அவங்க சொன்ன எல்லாருமே கீழ்படுவாங்க எக்ஸப்ட் ஒரே ஒரு ஜீவன். யாரு? என்ன கரெக்ட் பண்றதா அவங்களுடைய மிஷன், டார்கெட், பெரிய டார்கெட். அதுக்கு அடுத்தது என்னுடைய சிஷ்ய பிள்ளை ஒருத்தன் இருக்கிறான். அவனையும் கரெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆமென். சார் 1000 பேர் நம்மளை திட்டுவான், உதைப்பான், அடிப்பான், கேவலமா பேசுவான். மனைவி யோபுனுடைய மனைவி யோபு கிட்ட வந்து 2ஆம் அதிகாரத்துல கேவலமா பேசணும்னு, உத்தரவு மகாராணி நீ சொன்னபடி ஆகட்டும், நான் உன் புருஷன் அல்லவா, நீ என் செல்லம் அல்லவா, நீ எனக்கு நல்லதுதானே சொல்லுவாய். இன்னும் துதிப்பேன், இன்னும் ஆராதிப்பேன், இன்னும் ஜெபிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் நம்புவேன். அல்லேலூயா. ஸ்டில் மோர். இதான் பிரசங்கம். அல்லேலூயா. ஒரு பாட்டில் இருந்த ஒரு பிரசங்கத்தையே கர்த்தர் கொடுக்கிறார். நெகேமியா புத்தகத்துல கவனிங்க. நெகேமியா கிட்ட போய் சொல்றாங்க, கட்டக்கூடாது. என்னத அலங்கத்தை என்ன பண்ணக்கூடாது? ஆமென். கட்டக்கூடாது. கேவலமா பேசுறாங்க. 4ஆம் அதிகாரத்துல கவனிச்சிங்கன்னா, அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளில் முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்ட மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். அல்லேலூயா. தொபியா சொல்றான், என்னன்னு, ஒரு நரி ஏறி போச்சுன்னா இடிந்து உங்களுக்கு பியாதலாம். ஆமென். பைத்தியக்கார பையில இதை போய் கட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறானுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. நம்மள எல்லாருமே அப்படிதான் பார்ப்பான். நீ இயேசுன்னு சொன்னாக்கா அவனை வேஸ்ட்னு நினைப்பான். ஆமென். நினைக்கிட்டோம். யார் என்ன சொன்னால் என்ன, யார் எப்படி பேசினால் என்ன. ஆமென். நான் வந்து ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டேன்னு உடனே தெரிஞ்சிருச்சு. எங்க அம்மா கூட படிச்ச ஃப்ரெண்டு, எங்க அம்மா பேர் அல்போன்ஸ், அந்த அம்மா பேரும் அல்போன்ஸ் தான். அந்த அல்போன்ஸ் அம்மா என்ன பண்ணிச்சு, இந்த அல்போன்ஸ் அம்மாவுக்கு போன் பண்ணி, என்னடி உன் பையன் பெந்தகோஸ்தா மாறிட்டானாட்டுக்குது, பைபிள்ல தூக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு நடந்துட்டு இருக்கிறான், என்ன ஏதுன்னு விசாரின். செம அடி, செம திட்டு. வீட்டுல 12 வருஷம் ஒரு அல்போன்ஸ் அம்மாவால வந்த பிரச்சனை கொஞ்சம் நெஞ்சமா. எத்தனை பாடுகள், எத்தனை அவமானம், எத்தனை நிந்தனைகள், எத்தனை பரியாசங்கள். எங்க அம்மா நல்லவங்க தான். எங்க அம்மாக்கு அந்த அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அவனை கொஞ்சம் கவனி, விட்டு அப்படியே போயிடுவான் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி தம் அடிச்சோம், தண்ணி அடிச்சோம், ஃப்ரெண்டோட சேர்ந்து சுத்தணும், கட்டடிச்சிட்டு சினிமாக்கு போனோம். இந்த 2 அல்போன்ஸ் அம்மாவும் அமைதியா தான் இருந்தாங்க. என்னைக்கு பரிசுத்தமாய் பைபிளை படிச்சு எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காம பரிசுத்தமா வாழணும், உண்மையா வாழணும்னு நினைச்சனோ, 2 அல்போன்ஸ் அம்மாக்குள்ளேயும் ஆவிகள் எழுந்திருச்சு. This is what the nature.
ஸ்பிரிச்சுவல் ஜர்னில ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ அனுபவிக்க வேண்டிய ஒரு பாதை. நீ நல்லது செய்யும் போது உனக்கு எதிர எழும்புவாங்க, ஆண்டவருக்காக வாழும் போது எழும்புவாங்க. கல்லறையிலேயே இருந்தாலும் கல்லறையை புரட்டி போடுகிற பாண்டிங்கல்ல, உன் வேலை சாகிறது, நீ செத்துரு. லாசரு, நீ பொழைச்சிருக்கிறதுக்காக, நீ சாகிறதுக்காக அழைக்கப்பட்டவன், செத்துரு. 4 நாள் கழிச்சு எழுப்புவார். லாசருடைய அழைப்பு என்ன? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் கழிச்சு வெளியில வந்து உயிர் தெளிந்து உலகத்துக்கு சாட்சியா நிக்கணும். இதுதான் அவனுடைய ஊழியம். அதனால நம்ம சாகிறது கரெக்ட். பக்கத்துல இருக்க கை கொடு, சொல்லு, உன் அழைப்பு சாகணும், செத்துரு. ஆமென். இல்ல எனக்கு கொஞ்சம் சாவுனா பயம், மரணம்னா பயம். ஒரு அம்மா என்கிட்ட அடிக்கடி வந்து கேட்கும், நான் செத்துட்டா என்ன பண்றது? நானும் என்னென்னமோ சொன்னேன். ஏசப்பா இருக்காருமா, ஆத்மா பரலோகம் போயிருக்கு, அவ்வளவு என்ன சொன்னாலும் அந்த அம்மா கேட்காது. நான் செத்துட்டா என்ன பண்றது பாஸ்டர்? நான் ஒரு நாள் அதுக்கு பதில் சொன்னேன், நீ செத்துட்டா உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, நீ படுத்திருப்ப, நாங்க தான் ஏதாவது பண்ணணும். அப்படியே அந்த அம்மா பேய் அடிஞ்ச மாதிரி என்ன அப்படி பார்த்துச்சு. அடுத்து சொன்னேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ செத்துட்டா ஒன்றும் கவலைப்படாத, பொட்டி அடக்கம் ரோசாப்பு மாலை எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிடுவேன், பாட்டு பாடி ஜெபம் பண்ணி மெசேஜ் கொடுத்து நானே வந்து அடக்கம் பண்றேன். அல்லேலூயா. எங்க சென்னையில பிரசன்னுடைய பாட்டி ஆயான்னு தான் கூப்பிடுவேன். ஆயா சாகரத்துக்கு முன்னால ரொம்ப பிடிக்கும் என்ன பாட்டிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பாட்டி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் எப்ப சென்னை போனாலும் என்னை வரவேற்கிற ஒரு அருமையான தாயார். ரொம்ப வயசுலாம் தெரியாது, ரொம்ப வயசு இருக்கும் அவங்களுக்கு. பாட்டி சாகிறதுக்கு முன்னால சொன்னாங்க, அந்த கோயம்புத்தூர் பாஸ்டர் அமல்ராஜ் தான் வந்து என்னை அடக்கம் பண்ணணும் சொல்லிட்டு செத்தாங்க. வந்தவாசி போன பாட்டி அடக்கம் பண்றதுக்கு நான் சொல்லிட்டு செத்துச்சு அந்த பாட்டி. இங்க இருக்கிற பாட்டிங்க செத்தாலும் நான் அவனை அடக்கம் பண்ணிட்டு தான் நான் ஜாமேன் உட்கார்ந்து இருக்குது. என்னம்மா இது அநியாயம் சகோதரி? 1000 எதிர்ப்பு வருங்க. நெகமியா பரியாசம் பண்றாங்களா, உன்னை எதிர்க்கிறாங்களா, போராடுறாங்களா? பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது, வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? அல்லேலூயா. நாங்களும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் தேடினோம், 12 பேரை நியமிச்சோம், 10 பேரை பிரித்தெடுத்து அப்படின்னு. என்னைக்கு நரி ஏறினா விழுந்துருச்சுன்னு சொன்னான்னா அன்னைக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டான். ஒரு கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ராஜாவின் இடத்துல இருந்து உத்தரவு வருது, பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. எங்க இருந்து உத்தரவு வருது? எந்த அரசாங்கத்துல கீழே தொபியா வேலை செய்யறனோ அதே அரசாங்கத்துல அதை விட மேல் அதிகாரி கிட்ட இருந்து அதிகாரத்திலிருந்து லெட்டர் வந்துச்சு. வரும், வரலனாலும் கவலை இல்லை. ஆமென். நீர் என்னை விடுவிக்காமல் போனாலுமே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. புறஜாதிகள் என்ன நினைக்கிறாங்க, இதோட இவன் ஊழியம் முடிந்தது, இதோட இவனுடைய தரிசனம் முடிந்தது, இதோடு இன்னும் அழைப்பு முடிந்து இன்னும் அதிகமாய் கூப்பிடுவான். ரெடி ஆயிக்கோ தம்பி. அல்லேலூயா. கூப்பிடுவீங்களா? ஆலங்கத்தை கட்டி முடித்தான், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பர்த்திமேயை மிரட்டினாங்களே, பர்த்திமேய் என்ன பண்ணாரு? அதிகமா கூப்பிட்டான். பைபிள் சொல்லுது, மார்க்கு 10 வாசிங்க, என்ன நடந்துச்சு? இயேசு நின்றார். இயேசு நின்று அவனை அழைத்து, பக்கத்துல கை கொடு சொல்லு, உன் சத்தத்தை கேட்டு நிக்கிறவர் தான் ஆண்டவர். ஆமென். கேட்ட உடனே ஏதோ ஒரு ஜென்மம் கத்துது போகல, யாரோ ஒருத்தர் கூப்பிடுகிற அந்த சத்தம் அத்தனை பேர் இருக்கிற இடத்துல அந்த மனிதனுடைய குரலை கேட்டு அப்பா நின்று சொன்னாரு, அவனை என்னிடத்துல அழைத்து கொண்டு வாருங்க. எவன் அதட்டுனானோ, எவன் மிரட்டுனானோ, எவன் உருட்டுனானோ அவனே உனக்கு சூட்கேஸ் தூக்கிட்டு கார் ஓட்டிட்டு வருவான். நம்புறீங்களா? அல்லேலூயா. எவன் உன்னை சர்ச்சு கட்டக்கூடாதுன்னு சொன்னா அவனுக்கு அடக்காராதனை நீ தான் நடத்துவ. அல்லேலூயா. சிஸ்டர், உலகம் எங்கும் இந்த சாட்சிகளை நம்ம பார்க்கிறோம்.
கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எதிர்த்து நின்னவன் யாவனையும் சும்மா விட்டதில்லை ஆண்டவர். என்னைக்குனாலும் ஒரு நாள் அவன் அந்த வேதத்துக்கு ஊழியம் பண்ணி தான் ஆவான். ஆமென். ஆண்டவர் எடுப்பார், கரம் பிடிச்சு தூக்குவாரு. எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் ஒரு நாள் அவர்களை தேவன் சந்திப்பார். ஒரே சாட்சி, சதீஷ் பிரதரையே சந்திச்சாராம். சதீஷ் பிரதரை எசேக்கியாவா மாத்தி போட்டார் ஆண்டவர். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். முடியாது எதுவுமே கிடையாது. ஜெபம் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க, பர்த்திமேயு உடனே என்ன பண்ண கூப்பிடுறார், போதகர் உன்னை அழைக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமென், உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு, நல்ல கவனிங்க, பிச்சைக்காரனுக்கு எத்தனை வஸ்திரம் இருக்கும்? எவனாவது பிச்சைக்காரை கிடைச்ச வஸ்திரத்தை தூக்கி வீசிட்டு வருவானா? சார், அவன் ஊர்ல இருக்கிற பழசு பட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்குவான், நமக்கு தேவைப்படும். ஆனா பர்த்திமேயுடைய விசுவாசம் பாருங்க, அதை தூக்கி எறிந்து விட்டு, இனி அது தேவையில்லை. பக்கத்துல கை கொடுத்து இந்த பிச்சைக்கார வஸ்திரத்தை போத்திட்டு பிச்சைக்காரனாவே இருக்கிற விசுவாசிகளுக்கு அற்புதம் நடக்காது. ஆமென். அவனுடைய ஃபெய்த் என்ன தெரியுமா? என் பிச்சைக்கார வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சு, என்ன இயேசு கூப்பிட்டுட்டார், இனி இந்த ட்ரெஸ்ஸுக்கு வேலை இல்லை, என் கண்கள் திறக்கப்படும், நான் வேலைக்கு போவேன், சம்பாதிப்பேன், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், கர்த்தர் என்னை உயர்த்துவா, கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவா. திரும்பி இந்த ஏரியால பிச்சை எடுக்கிறவனா அல்ல, அநேகருக்கு கைகளை நீட்டி கொடுக்கிறவனா கர்த்தர் மாற்றுவார். This is what the real faith. Hallelujah. Hallelujah. நம்மால இந்த சபையை கிளீன் பண்ண எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்ன பழசு கிடைச்சாலும் கொண்டு வந்து கிச்சன்ல சேர்த்து வச்சிருது, என்ன கையில கிடைச்சாலும் கொண்டு வந்து, ஐயோ இது ஆகும், ஐயோ இது ஆகும், ஐயோ இது ஆகும் ஆகும். இரும்பு கடைக்கு போகிறது, மரக்கடைக்கு போகிறது. பாருங்க, பின்னால டெஸ்க், இந்த புல்பிட்டு, அங்க இருக்கிற புக் ஷெல்ஃப் அழகா இருக்கா? இதெல்லாம் குப்பையிலிருந்து எடுத்து செஞ்சேன். இவங்க சேர்த்து வச்சாங்கல்ல மரக்குப்பை, பிளைவுட், அது இதுன்னு துண்டு துண்டா துண்டு துண்டா வெளியே கிடக்கு பாருங்க, குப்பை தாங்க. இந்த புல்பிட்டு குப்பைங்க. நல்லா இருக்கா? இதுக்கு ஒரு ஆசாரி நமக்கு இருக்கிறார். எந்த குப்பையை கொடுத்தாலும் அது பொருளா மாத்திடுவார். அங்க பாரு, அந்த கம்யூனியனுக்குன்னு ஒரு பாக்ஸ் செஞ்சிருக்கேன் பார், எவ்வளவு பெருசு, அழகா இருக்கா? வெளியில வாங்கினா 15,000 ரூபாய் 10,000 ரூபாய். ஆமென். வெறும் குப்பை. உள்ளுக்குள்ள கடந்த பழைய ரீப்பரு பலகைகள் எல்லாம் பொறுக்கி எடுத்து புல்பிட்டு, டேபிள், அது இது எல்லாம் அங்க பாருங்க. நீங்க கீழே இந்த டீ பாயில இருக்கிற ஒயிட் கலரு, அந்த பின்னால இருக்கிற பெஞ்சு எல்லாமே குப்பை. நான் இவங்கெல்லாம் குப்பையை சேர்த்து வைப்பாங்க, நான் அந்த குப்பையை பயன்படுத்துவேன். ஆமென். மிச்சம் மீதி கொஞ்சம் இருந்துச்சு, பயன்படுத்த முடியாத தூக்கி போட்டேன். ஒரே கோபம் என் மேல, என்னை அதட்டுறாங்க. என்னன்னு, இனி எதையா தூக்கி போட்ட பார், நடக்கிறதே வேற. அப்படி சொன்னவங்களை தூக்கி போடுறது தான் மிச்சம். இப்போ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சார். எனக்கு பர்த்திமேயுட்ட பிடிச்ச என்ன தெரியுமா? வஸ்திரத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வேண்டாம். என்னன்னா, இந்த நிலைமையிலிருந்து அங்க வந்தனா திரும்பி இந்த நிலைமைக்கு வர மாட்டேன். ஏன்னா நான் நம்பி பின்தொடர்கிறவர் இயேசு. பின்தொடர்வேன், பின்தொடர்வேன், பின்தொடர்வேன் இயேசுவை. சொல்ல முடியுமா? பின்தொடர்வீங்களா? என்ன வந்தாலும், இன்பமோ துன்பமோ, வறுமையோ ஏழ்மையோ, கஷ்டமோ நஷ்டமோ, பாடுகளோ உபத்திரவங்களோ, எது வந்தாலும் இயேசுவை பின்தொடர்வேன் என்ற நம்பிக்கை இருக்கிறவர்கள். அற்புதம் வேணும்ன்றவங்க எத்தனை பேர் கரங்களை உயர்த்துங்க. அற்புதம் வேணும்னா, உன்னை எதிர்த்தவன், உன்னை மிரட்டினவன், உன்னை உருட்டினவன், உன்னை தடுத்தவன் எல்லாத்தையும் ஏறி மிதிச்சுட்டு உன் விசுவாசத்தை என்னைக்கு செயல்படுத்துறியோ அன்னைக்கு தான் நீ சக்சஸ் ஆவ. பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகிறவன் தலைவனாக முடியாது. பிரச்சனைகளை ஏறி மிதித்து ஜெயித்து வர்றவன் தான் நல்ல தலைவனாக உருவாக முடியும். வாலிப தம்பி, படிக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம், கணவன் மனைவி வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைகள் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், ஊழியத்துல பிரச்சனை இருக்கலாம், சபைக்குள்ள கூட பிரச்சனை இருக்கலாம். கவலைப்படாத, கவலைப்படாத. உன்னை ஜெயிக்கிற ஆண்டவர், உனக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர், உன்னை ஜெயிக்கிற தேவன்
ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். அப்படி எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இயேசு அவனுக்கு என்ன பதில் சொன்னார்னு வாசிங்க. அப்படி எழுந்து நில்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். அழைத்து கொண்டு வந்த போது நீ பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். வாசிமா. இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. பார்வையடைய வேண்டும் என்று சொன்னான். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பாருங்க, அவன் ஃபெய்த் லெவலுக்கு ஏற்ற ஆன்சர் தான் காட் கொடுக்கிறார். என்னன்னு சொல்றார் தெரியுமா? நீ போகலாம். அவன் நினைச்சான் தொட்டு ஜெபிக்கலாம். மக்கள் நினைச்சிருப்பாங்க கை வைப்பாரு, சோங் கொடுப்பாரு, ஹீல் பண்ணுவாரு, அனாயிண்டிங்ல பேசுவாரு, இது பண்ணுவாரு, அது பண்ணுவாரு. எதுவுமே பண்ணல. He didn't do anything else. Simply he said, go. My dear beloved Bartimaeus, please go. இயேசு போன்னு சொன்னாலே அங்க ஒரு அற்புதம். நீங்க நினைப்பீங்க, என்னடா இயேசு நம்ம மேல கை வைக்கல, ஜெபிக்கல, நமக்கு ஒரு அற்புதம் செய்யல. இல்ல, ஆண்டவர் சொல்றார், கோ, போ. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உனக்கு இருக்கிற இந்த விசுவாசத்தோடு போ, உனக்கு இருக்கிற இந்த நம்பிக்கையோட போ. உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கி விடும். உன் விசுவாசம் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்துவிடும்.